ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ இந்த மாரி எடிட்டிங்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. ஸோ இத நீங்களும் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் உங்க மொபைல்லயே. எப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐகான ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஜெமினி அப்படின்ற அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் இமேஜ்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணுங்க. பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணிட்டு இங்க கேலரின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பைக் ஆர் கார் எனிதிங். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இமேஜ் இப்போது ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இமேஜ் ஜென்ரேட் ஆகணுன்னே அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். ஜென்ரேட் ஆகி கம்ப்ளீட் ஆகணுன்னே. ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே உங்களுக்கு சேவ்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு கீழே 3 டாட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜ்னு கொடுத்தா கூட உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போது சேவ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துடுங்க. நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஜிமெயில் கூட லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரேம் டு வீடியோன்னு செட் பண்ணோம். ஸோ அதனால் ஃப்ரேம்ஸ் டு வீடியோன்ட்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது கிராப் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணிக்கலாம் தேவையில்லாததை. ஸோ கிராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிராப் அண்ட் சேவ்னு பண்ணிக்கலாம். ஸோ நான் கிராப் பண்ண போகிறது இல்லை. அதனால் அப்படியே வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ ப்ராம்ப்ட்டு. ஸோ அந்த வீடியோ ப்ராம்ப்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இப்போது நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது சென்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஜென்ரேட் ஆகி கம்ப்ளீட் ஆகணுன்னே நெக்ஸ்ட் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மேலே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சைஸ் 720 பிக்சல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.